ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு டேஸ்டான மா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஒரே தீயில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதே பேனில் இருந்தது அப்படின்னா இன்னும் வந்து அது வறுந்து போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது சுத்தமாக ஆறிடுச்சு. நான் இதை 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பேட்சை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம சலிச்சிட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். சலிக்கிறதுக்கு நம்ம சல்லடையில் இருக்கிற அந்த மெல்லிசான ஓட்டை இருக்கும் இல்லையா, சின்ன ஓட்டை, அந்த சல்லடையை யூஸ் பண்ணி சலித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்சை சலிச்சுட்டு அதில் வந்து கப்பி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட் பேட்ச் அரைக்கும்போது அதையும் சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ நான் 2 பேட்சையுமே அரைச்சி எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சமாக கப்பி மிஞ்சிருக்கு, இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவை தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.25 கப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பவுடரை நம்ம பாசிப்பருப்பு மாவோடு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது 2யுமே நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கப்பில் 2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து இந்தளவு சேர்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ரொம்ப திகட்டாமல் இருக்கும். நெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவு முந்திரி, 1 கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். முந்திரி கிஸ்மிஸோட அளவு வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை முந்திரி கிஸ்மிஸ் வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெய் மட்டுமே சேர்த்தும் செய்யலாம். இப்போ நம்மளுக்கு முந்திரி பருப்பும் அந்த கிஸ்மிஸும் நல்லா வந்து வறுபட்டு வந்திருக்கு. இதை உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துடலாம். ஒரே இடத்துல இதை ஊற்றிடாமல் சுற்றி அப்படியே ஊற்றி விடுங்க, அப்போ தான் எல்லா சைடுமே படும். இப்போ இது ரொம்பவே சூடாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். சப்போஸ் இந்த மாதிரி வரல அப்படின்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய்யை நல்லா சூடுபடுத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க, ஈஸியாக வரும். இப்போ நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கலாம். நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பு தன்மையோடு இருக்கும்போதே உருண்டைகளை எல்லாத்தையுமே பிடிச்சிடணும், அப்போது தான் ஷேப் கரெக்டாக வரும். அதனால் உருண்டைகளை வந்து கொஞ்சம் வேகமாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான மா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.